செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த சோதனை எங்கெல்லாம் நடைபெறுது? சிபிசிஐடி அதிகாரிகள் எப்ப சோதனையை துவக்கி இருக்கிறாங்க? நிச்சயமாக கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் காலை 7 மணி முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூர் கோவை சாலையில் உள்ள என்எஸ்ஆர் நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு மற்றும் ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம், ரெயின்போ அபார்ட்மெண்டில் உள்ள அவரது தம்பி சேகர் வீடு, திருவிக்கா சாலையில் உள்ள எம்ஆர்வி ட்ரஸ்ட் அலுவலகம் பூட்டப்பட்டிருப்பதால் அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். அங்கு வேலை செய்யும் ஊழியர்களிடம் தாவி இருக்கிறதா என்று குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல ராமானுஜர் பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சரின் முன்ஜாமீன் மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் தனிப்படைகள் அமைத்து கரூர் மாவட்டத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக உள்ள சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சோதனையானது கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், நிச்சயமாக கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த அதிகாரிகள் வந்திருப்பதாக நீங்க சொல்றீங்க. காவல்துறை உதவியுடன் இந்த சிபிசிஐடி சோதனை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே தொடர்பாக ஒரு 3 பேரை கைது செய்திருப்பதையும் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சூழல், ஏதாவது விவரம் தெரிய வருது அதை பத்தி? இப்ப சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது போலீசார் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வரும் இடங்களில் குறிப்பாக ஒரு 6 இடங்களில் பார்த்தோம் என்றால் வீடுகள், அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளதால் போலீசார் காத்திருக்கும் நிலையாக உள்ளது. மேலும் அங்கிருக்கும் ஊழியர்களிடம் விசாரித்து வருகின்றனர். கோபால்,